Hello guys, welcome to Medley Tamil. இந்த வீடியோவில் டான்சிலைட்டிஸ் கேஸ் பற்றி பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு பேசிக் அனாட்டமியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு பேசிக் அனாட்டமி ஆஃப் தி டான்சில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அக்யூட் டான்சிலைட்டிஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்தர் வீடியோவில் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அண்ட் ஃபேஷியல் டிப்தீரியா டான்சிலைட்டிஸ் அண்ட் தென் க்ரானிக் டான்சிலைட்டிஸ் அண்ட் ஃபைனலி டான்சிலெக்டமி சர்ஜரியோட ஃபினிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் அக்யூட் டான்சிலைட்டிஸ் பற்றி மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டான்சிலைட்டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி டான்சில்னால் என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் வால்டேயஸ் ரிங் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வால்டேயஸ் ரிங் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா ஃபேரிங்ஸில் தான். மெயினாக நாசோஃபேரிங்ஸ் அண்ட் ஓரோஃபேரிங்ஸ். இங்கே இது ஒரு ஜென்ரல் வைவா கொஷின்ஸ். என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் வால்டேயஸ் ரிங்கோட ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடினாய்ட்ஸ் and tubal tonsil, palatine tonsil, lingual tonsil and nodules on posterior pharyngeal wall and lateral pharyngeal band. இதில் நம்ம palatine tonsil பற்றி பார்க்க போகிறோம். இந்த palatine tonsil இன்னொரு பேர் வெறும் நார்மல் டான்சிலைட்டிஸ் தான். ஃபஸ்ட்டு ஒரு லிம்ஃபாய்டு டிஷ்யூ ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ப்ரைமரி லிம்ஃபாய்டு டிஷ்யூ அண்டு செகண்டரி லிம்ஃபாய்டு டிஷ்யூ. ப்ரைமரி லிம்ஃபாய்டில் போன் மேரோ தைமஸ் வந்துடும். இந்த செகண்டரியில் தான் இந்த பாலட்டைன் டான்சில், ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் மால்ட், கால்ட் அதெல்லாம் வரும். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது டான்சில் தான், பாலட்டைன் டான்சில். இது ஒரு செகண்டரி லிம்ஃபாய்டு டிஷ்யூ ஆர்கன். இது சப் எபித்திலியல் லிம்ஃபாய்டு டிஷ்யூ. ஓகே, இப்போ அடுத்து போவோம். ஃபர்ஸ்ட் பாலட்டைன் டான்சில் பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். பாலட்டைன் டான்சில் ஒரு ஓவாய்டு மாஸ். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஆன்டீரியர் பில்லருக்கும் போஸ்டீரியர் பில்லருக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் லொக்கேட் ஆகிருக்கும். ஆன்டீரியர் பில்லர் எதால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பெலட்டோக்ளாசஸ் மசில்னால் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே போஸ்டீரியர் பில்லர் எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா பெலட்டோஃபெரிஞ்சியஸ் மசில். ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் டான்சிலர் பில்லர் எதால் ஃபார்ம் ஆகிருக்கு? பெலட்டோக்ளாசஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டங்குக்கு இன்னொரு பேர் கிளாசஸ். ஸோ பெலட்டோக்ளாசஸ் மசில். அதே போஸ்டீரியர் ஃபெரிஞ்சியல் மசில், இது போஸ்டீரியர் பில்லர். பாலட்டைன் ஃபெரிஞ்சியல் மசில் போஸ்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுது. இப்போ பின்னாடி போனோன்னா ஃபெரிஞ்சியல் வால் இருக்கும். ஸோ பெலட்டோஃபெரிஞ்சியஸ் மசில் போஸ்டீரியர் பில்லரை ஃபார்ம் பண்ணுது. இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. மீடியல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது. அதே 2 போல், அப்பர் போல் அண்ட் லோயர் போல். ஓகே, இப்போ டான்சில் ரெண்டு பில்லருக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. ரெண்டு போல் இருக்கிறதுக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தோம். மீடியல் சர்ஃபேஸ் எதால் கவர் ஆகிருக்குன்னா நான் கெரட்டினைசிங் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கெரட்டினைசிங் ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்திலியம். அடுத்து பார்த்தோன்னா இப்போ மீடியல் சர்ஃபேஸில் வேறு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிரிப்ஸ் இருக்கும். 12 to 15 கிரிப்ஸ் ஆன் மீடியல் சர்ஃபேஸ். இதில் ஒரு லார்ஜ் கிரிப்ட் இருக்கும். அதுக்கு பேர் கிரிப்டா மேக்னா ஆர் இன்ட்ரா டான்சிலார் கிளஃப்ட். இட் இஸ் லார்ஜ் அண்ட் டீப். இதோட பிரான்ச்சஸ் தான் 12 to 15 செகண்டரி கிரிப்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த கிரிப்ஸ் ஃபில்டு வித் சீசி மெட்டீரியல் கன்சிஸ்டிங் ஆஃப் எபித்திலியல் செல்ஸ், பாக்டீரியா அண்ட் ஃபுட் டிப்ரெக்ஸ். அந்த கிரிப்ஸ் எதால் ஃபில் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா எபித்திலியல் செல்ஸ் இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். ஆன்டீரியர் ப்ரெஷரை நம்ம ஆன்டீரியர் பில்லரில் கொடுக்கும்போது அந்த கிரிப்ஸில் இருந்து இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் பாக்டீரியா எபித்திலியல்ஸ் எல்லாம் வெளியே வரும். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் இர்வின் மூர் சைன் ஆர் ஸ்குவீஸ் டெஸ்ட். இதை மெயினாக வைவால் கேட்கலாம். ஓகே, அது ஜென்ரல் எம்சிக்யூ. 12 to 15 கிரிப்ஸ் ஆன் மீடியல் சர்ஃபேஸ். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது 12 to 15. லார்ஜ் டீப் கிரிப்ஸ் பார்த்தோன்னா கிரிப்டா மேக்னா ஆர் இன்ட்ரா டான்சிலார் கிளஃப்ட். நெக்ஸ்ட்டு மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தாச்சு. அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ். லேட்ரல் சர்ஃபேஸ் வெல் டிஃபைன்டு ஃபைப்ரஸ் கேப்சூல் அண்ட் கேப்சூல் பெட் ஆஃப் தி டான்சில்
லூஸ் ஏரியோலா டிஷ்யூ அண்ட் பெரிடான்சிலர் ஆப்சஸ். அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா வெல் டிஃபைன்டாக இருக்கும். அது சுற்றி ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த கேப்சூலுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது டான்சில்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதை சுற்றி இருக்கிறது கேப்சூல். நெக்ஸ்ட் வந்து பெட் ஆஃப் தி டான்சில். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் லூஸ் ஏரியோலா டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பஸ்ஸு கலெக்ட் ஆனிச்சுன்னா அது பெரிடான்சிலர் ஆப்சஸ். ஓகே, த ஸ்பேஸ் பிட்வீன் தி capsule and bed of the tonsil is loose areolar tissue. If there is any accumulation of the pus in that area, it is called peritonsillar abscess. Okay. நெக்ஸ்ட் வந்து அப்பர் போல் எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா சாஃப்ட் பேலட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பில்லர் ஸ்பேஸ் வந்து சுப்ராடான்சிலர் ஃபோர்ஸான்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியருக்கும் போஸ்டீரியர் பில்லர் ஸ்பேஸ்க்கு வந்து சுப்ராடான்சிலர் ஃபோர்ஸா. இது அடுத்து வந்து லோயர் போல் எதோட அட்டாச் ஆகிருக்கு? டங்கோட அட்டாச் ஆகிருக்கு. டான்சில் செப்பரேட் ஃப்ரம் டங் பை டான்சிலோ லிங்குவல் சல்கஸ். அதாவது டங்கையும் டான்சிலையும் செப்பரேட் பண்ணுறது என்னென்னா டான்சோ லிங்குவல் சல்கஸ் ரெண்டுமே செப்பரேட் பண்ணுது. இப்போ பெட் ஆஃப் தி டான்சில் பார்த்தோன்னா சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு ஸ்டைலோக்ளாசல் மசில். மெயினாக வந்து பெட் ஆஃப் தி டான்சில் வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில்னாலையும் ஸ்டைலோக்ளாசல் மசில்னாலையும் ஃபார்ம் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதில் பெட் ஆஃப் தி டான்சில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது ஆர்டராக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெட் ஆஃப் தி டான்சில் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் வைவா கொஷின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் இன் யூனிவர்சிட்டி எக்ஸாம். இப்போ பெட் ஆஃப் தி டான்சில் பார்க்க போகிறோம். இந்த பெட் ஆஃப் தி டான்சில் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 1 2 3 இங்கே புக்கில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்க்காதீங்க, இது ஆர்டராகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கேப்சூல். இந்த 1ன்னு போட்டிருக்கா அதுதான் கேப்சூல். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது ஆன்டீரியர் பில்லர், அதுக்கு பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பில்லர் ஊலா அண்ட் இது டங்க்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லேட்ரல் சர்ஃபேஸில் தான் வந்து பெட் ஆஃப் தி டான்சில் இருக்க போகுது. அதாவது ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்து லேட்ரல் சர்ஃபேஸில் தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேப்சூல். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லூஸ் ஏரியோலா டிஷ்யூ அண்ட் பேராடான்சிலர் வெயின். இந்த செகண்டுன்னு இருக்குல்ல, இது கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அது வந்து லூஸ் ஏரியோலா டிஷ்யூ அண்ட் பேராடான்சிலர் வெயின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெரிங்கோ பேசிலார் ஃபேஷியா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பெரிங்கோ பேசிலார் ஃபேஷியா. நெக்ஸ்ட்டு சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில் அண்ட் பக்கோஃபெரிஞ்சியல் ஃபேஷியா. உங்களுக்கு தெரியுதா? 2 ஃபேஷியாவுக்கும் நடுவில் தான் வந்து சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில் இருக்குது. என்னென்னா பெரிங்கோ பேசிலார் ஃபேஷியா அண்ட் பக்கோஃபெரிஞ்சியல் ஃபேஷியா 2 இருக்குது. பெரிங்கோ பேசிலார் பக்கோஃபெரிஞ்சியல் ஃபேஷியா 2 ஃபேஷியாவுக்கும் நடுவில் சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டைலோக்ளாசல் மசில் இருக்குது. இந்த 7 தான் வந்து ஸ்டைலோக்ளாசல் மசில் இருக்குது. அப்புறம் இதில் வந்து கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஆர்ட்ரி அண்ட் மீடியல் டெரிகாய்டு மசில். மீடியல் டெரிகாய்டு மசிலுக்கு அப்புறம் சப்மாண்டிபுலர் சலைவரி கிளாண்ட், ஆங்கிள் ஆஃப் தி மாண்டிபிள். ஓகே, இப்போ வந்து ஆர்டராக நான் இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப்சூல் இருக்கும், அதுக்கப்புறம் லூஸ் ஏரியோலர் டிஷ்யூ அண்ட் பேராடான்சிலர் வெயின் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிங்கோ பேசிலார் ஃபேஷியா, சுப்பீரியர் கன்ஸ்ட்ரக்டர் மசில் அண்ட் பக்கோஃபெரிஞ்சியல் ஃபேஷியா. தென் ஸ்டைலோக்ளாசல் மசில் இருக்குது, கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ், ஃபேஷியல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் மீடியல் டெரிகாய்டு மசில் இருக்குது, சப்மாண்டிபுலர் சலைவரி கிளாண்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் தி மாண்டிபிள். இதுதான் ஆர்டரே. இது ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஷின், ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் blood supply of the tonsil. It is the one of the important viva question too. First வந்து blood supply of the tonsil பார்த்தோன்னா மெயினாக 5 பிரான்ச் சப்ளை பண்ணுது. இந்த 5 பிரான்ச்சில் வந்து எது ரொம்ப மோஸ்ட் காமன் அதிகமாக வந்து சப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த டான்சிலர் ஆர்ட்ரி தான். இப்போ அந்த 5 ஆர்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து
dorsal linguale branches from the branch of the lingual artery. It is the branch of the external carotid artery. அதாவது டான்சிலுக்கு சப்ளை பண்ணுற எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியில் இருந்து தான் சப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து காமன் கரோட்டிட் ஆர்ட்ரி வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரியாக பிரியுது. எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி தான் வந்து 5 பிரான்ச்சஸ் வந்து டான்சிலுக்கு சப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்குது. இப்போ அந்த 5 பிரான்ச் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்சல் லிங்குவலே பிரான்ச். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி என்னென்ன பிரான்ச்சஸ் கொடுக்குதுன்னு பார்த்துலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்து லிங்குவல் ஆர்ட்ரி ஒரு பிரான்ச், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ஆர்ட்ரி ஒரு பிரான்ச், அதுக்கப்புறம் அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறம் தான் மேக்ஸிலரி ஆர்ட்ரி கொடுக்குது. இப்போதைக்கு 4 பிரான்ச்சஸ் கொடுக்குது மேக்ஸிலரி ஆர்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து லிங்குவல் ஆர்ட்ரி, தென் ஃபேஷியல் ஆர்ட்ரி, அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்ட்ரி அண்ட் மேக்ஸிலரி ஆர்ட்ரி. இப்போ பாருங்கள், இந்த லிங்குவல் ஆர்ட்ரி வந்து 2 பிரான்ச்சஸ் கொடுக்குது. அதுக்கு வந்து டார்சல் லிங்குவலே பிரான்ச்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஷியல் ஆர்ட்ரி ஃபர்தராக 2 பிரான்ச்சஸ் கொடுக்குது, அசெண்டிங் பேலட்டைன் ஆர்ட்ரி அண்டு டான்சிலார் ஆர்ட்ரி. ஓகே, அடுத்து வந்து அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்ட்ரி பார்த்திங்கன்னா டான்சிலார் பிரான்ச்சஸ் ஆஃப் அசெண்டிங் ஃபெரிஞ்சியல் ஆர்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரி வந்து டிசெண்டிங் பேலட்டைன் ஆர்ட்ரி வந்து கொடுக்குது. இப்போ மெயினாக 5 பிரான்ச். ஃபர்ஸ்ட் வந்து டார்சல் லிங்குவலே பிரான்ச் which is the branch of lingual artery, and tonsillar branch. Tonsillar branch is also a branch of the facial artery, and ascending palatine artery. Ascending palatine artery is the branch of the facial artery. And next வந்து ascending pharyngeal artery. And லாஸ்ட்டாக வந்து descending palatine artery, branch of the maxillary artery. That's it. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிளட் சப்ளை பார்த்தாச்சு. அடுத்து வந்து வீனஸ் ட்ரைனேஜ் வந்து பேராடான்சிலர் வெயின், அதுக்கப்புறம் அது ஃபேஷியல் வெயினோட கனெக்ட் ஆகி அப்படியே வீனஸ் ட்ரைனேஜ் ஆகும். அடுத்து வந்து லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ். மெயின் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் இஸ் ஜுகுலோடைகாஸ்ட்ரிக் நோடு. அதனால தான் வந்து அக்யூட் டான்சிலைட்டிஸ் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடு மேபி அஃபெக்ட் ஆனால் அது ஃபஸ்ட்டு வந்து ஜுகுலோடைகாஸ்ட்ரிக் நோடு தான் அஃபெக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நர்வ் சப்ளை பார்த்தோன்னா லெஸ்ஸர் பேலண்டைன் பிரான்ச் ஆஃப் ஸ்பீனோபேலட்டைன் கேங்லியான் அண்ட் கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். ஆல்ரெடி நம்ம டான்சிலார் பெட்லேயே பார்த்துட்டோம். கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ் தான் வந்து டான்சிலுக்கு சப்ளை பண்ணுது. ஓகே, மெயினாக கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ். இப்போ டான்சிலோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சென்டினல் கார்டு எகென்ஸ்ட் வைரஸ், பாக்டீரியா, அதர் ஆன்டிஜன். அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிற வைரஸ், பாக்டீரியா எல்லாமே வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதில் அங்கேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் இதுதான் சென்டினல் கார்டு. அதோட அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா லோக்கல் இம்யூனிட்டி அண்டு சர்வைலன்ஸ் மெக்கானிசம். 2 இருக்குது, லோக்கல் இம்யூனிட்டி, சர்வைலன்ஸ் மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ மெயினாக ப்ராப்பராக அக்யூட் டான்சிலைட்டிஸ்க்கு நம்ம பார்க்கலாம். அக்யூட் டான்சிலைட்டிஸ் எதனால் வருது, ஃபஸ்ட்டு ஈட்டியாலஜி என்ன, ஏன் இது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன்னால தான் வருது. மெயினாக இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரனுக்கு வரலாம். மோஸ்ட்லி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு வரும். ரேராக வந்து அடல்ட்டுக்கும் எல்டர் பீப்புளுக்கும் வரும். இது ஏன் வருது அப்படின்னு கேட்டோன்னா இன்ஃபெக்ஷன்னால தான். மெயின் எதனால் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா, ஸ்டெஃபைலோகாக்கல் இன்ஃபெக்ஷன், நியூமோகாக்கல் இன்ஃபெக்ஷன், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த பாக்டீரியாஸ்னால மோஸ்ட்லி வரலாம். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் அக்யூட் டான்சிலைட்டிஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்யூட் கேட்டரல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் டான்சிலைட்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து அக்யூட் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ் அண்ட் அக்யூட் பேரன்கைமேட்டஸ் டான்சிலைட்டிஸ். ஃபோர்த்து பார்த்தோன்னா அக்யூட் மெம்பரேனஸ் டான்சிலைட்டிஸ். மொத்தம் 4 இருக்குது. இப்போ ஒவ்வொன்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அக்யூட் கேட்டரல் டான்சிலைட்டிஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ ஃபெரிஞ்சைட்டிஸ் இருக்குது அப்படின்னா கூடவே டான்சிலாக அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகிருந்துருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அக்யூட் கேட்டரல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் டான்சிலைட்டிஸ் வித் ஜென்ரலைஸ்டு ஃபெரிஞ்சைட்டிஸ். மேபி இட்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்னால இருக்கலாம்.
அடுத்து பார்த்தோன்னா அக்யூட் ஃபாலிகுலர் இன்ஃபெக்ஷன். அக்யூட் ஃபாலிகுலர் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த க்ரப்ஸ் வரைக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த க்ரப்ஸ் ஃபுல்லாகவே வந்து பஸ் வந்து அக்குமுலேட் ஆகிருக்கும். பஸ், இந்த ஃபுட் டிப்ரைட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ அந்த இடம், அந்த க்ரப்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிருக்கிறது பார்த்தா நம்ம வந்து டங் டிப்ரெஸர் போட்டு டிப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டான்ஸில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே எல்லோ ஸ்பாட்ஸ் மாதிரி இங்கே தெரியுது அவங்களுக்கு, அங்கங்கே எல்லோ ஸ்பாட்ஸ் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அக்யூட் பேரன்கைமட்டஸ். பேரன்கைமட்டஸில் பெருசாக ஒன்றும் கிடையாது. 2 டான்ஸிலுமே வந்து நல்லா என்லார்ஜாக இருக்கும், ரெட்டிஷாக என்லார்ஜாக இருக்கும். கூடவே வந்து சாஃப்ட் பேலட் ஊவலா எல்லாமே வந்து என்லார்ஜாக இருக்கும். அடுத்து வந்து அக்யூட் மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ். அக்யூட் மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ் வந்து ஒன்றும் கிடையாது. அக்யூட் ஃபாலிகுலர் ஸ்டேஜில் இருந்தது வந்து இப்போ மெம்பரினஸாக இருக்குது. அதாவது ஃபாலிகிள்ஸ் வந்து அங்கங்கே எல்லோ ஸ்பாட்ஸாக தெரிஞ்சிச்சா, அதெல்லாம் வந்து கொலாஷியஸ் ஆகி ஃபுல்லாக ஒரு மெம்பரெயின் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும், ஒரு ஒயிட்டிஷாக. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், ஃபுல்லாக அங்கங்கே மெம்பரெயின் ஃபார்ம் ஆனது மாதிரி இருக்கும். அதான் அக்யூட் ஃபாலிகுலர் ஸ்டேஜ்லேருந்து எக்ஸுடேஷன் ஃப்ரம் தி க்ரப்ஸ் கோலியஸ் டு ஃபார்ம் மெம்பரெயினாக அது ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும், அங்கங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கோலியஸ் மாதிரி ஒரு மெம்பரினாக ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ பேஷண்ட் என்ன சிம்டம்ஸோடு வரலாம்? இப்போ டான்சிலைட்டிஸ் கேஸுன்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம்? அது வந்து ஓரோஃபேரிங்ஸில் தான் இருக்குது. டான்சில் என்லார்ஜ் ஆகிருக்கும் மெயினாக. ஓகே, இப்போ உங்களுக்கு சோர் த்ரோட் இருக்கலாம். ஸோ டான்சில் என்லார்ஜ் ஆகிருந்துச்சுன்னா அவங்களால முழுங்க முடியாது சாப்பாடெல்லாம். ஸோ அதனால் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங். அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருக்கலாம், ரைகஸ் அண்ட் சில்னஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் இயர்ஏக், டான்சில் அஃபெக்ட் ஆகிருந்துச்சுன்னா சென்சரி நர்வ் மூலமாக வந்து கிளாசோஃபெரிஞ்சியல் நர்வ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு இயர் பெயின் இருக்கலாம். பெயின் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் வந்து பெத்தாலஜிக்கல் ஆர்கன் வந்து வேறு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் ரெஃபர்டு பெயின் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் சிம்டம்ஸ், அதாவது எப்பயும் போல் நார்மல் ஹெட்டேக், மேலேஷியா, கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு சைன்ஸ், அதாவது சிம்டம்ங்கிறது பேஷண்ட் வந்து சொல்கிறது எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. சைனுங்கிறது நாம் எலிசிட் பண்ணுறது. இப்போ அவங்க வந்து அவங்களோட ப்ரெத்து பார்த்தோம்னா ஃபவுல் ஸ்மெல் மாதிரி தெரியும். அதே டங் பார்த்தோம்னா கோட்டடாக தெரியும். அப்புறம் நம்ம டங் டிப்ரெஸர் வச்சு பார்க்கும்போது இந்த ஆன்டீரியர் பில்லரும் போஸ்டீரியர் பில்லர் தெரிஞ்சால் ரெண்டுமே வந்து ரெட்டிஷாக இருக்கும். அதாவது ஹைப்பரிமியா ஆஃப் பில்லர்ஸ் அண்ட் சாஃப்ட் பேலட் புவுலா. அப்புறம் டான்சில் வந்து பார்த்தோம்னா ரெட்டு ஸ்வாலன் வித் எல்லோயிஷ் ஸ்பாட்ஸ் தெரியும். ஓகே, டான்சில் பார்த்தோன்னா ரெட்டு ஸ்வாலனாக இருக்கும். பில்லர்ஸு சாஃப்ட் பேலட் ஊவுலா எல்லாமே வந்து ஹைப்பரிமியாவாக இருக்கும். இந்த எல்லோ ஸ்பாட் இருந்துச்சுன்னா அதில் வந்து புர்லன் மெட்டீரியல் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா அக்யூட் ஃபாலிகுலர் டான்சிலைட்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அக்யூட் மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ். அதாவது ஒயிட் மெம்பரின் ஃபுல்லாக அந்த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் டான்சிலை சுற்றி ஒயிட் மெம்பரினஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது நம்ம வந்து ஸ்வாப் வச்சு நம்ம வந்து எடுக்கும்போது அது அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்யூட் மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ். ஆனால் டிப்தீரியாவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி ஸ்வாப் வச்சு நம்ம எடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்வாப் போட்டு நம்ம எடுக்கும்போது அது வைப்ராவே வித் ஸ்வாபாக இருந்துச்சுன்னா அக்யூட் மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ். நெக்ஸ்ட்டு வந்து டான்சில் enlarged and congested midline with edema of uvula and soft palate அப்படின்னா acute parenchymatous tonsillitis. அதாவது 2 டான்சிலுமே என்லார்ஜ் ஆகிருக்கு, மீட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது கிஸ்ஸிங் டான்சிலைட்டிஸ். அது வந்து acute parenchymatous tonsillitis. நெக்ஸ்ட்டு வந்து ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு வந்து இதில் என்லார்ஜ் ஆகிருக்கும். அதாவது அக்யூட் கேசஸில் வந்து ஜுகுலோடைகாஸ்டிக் நோடு வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் டெண்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட், நம்ம இதை எப்படி தான் ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்வாப் எடுத்து கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பண்ணி என்ன பாக்டீரியா இன்வால்வ் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். பட் அதுக்கும் முன்னாடி
நம்ம வந்து ஜென்ரலாக அவங்கள வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லணும். நிறைய ஃப்ளூயிட் இன்டேக் எடுத்துக்க சொல்லணும். ஏன்னா அவங்களால ஸ்வாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க டீஹைட்ரேஷன் வரலாம். ஃபுட்டு சரியாக அவங்க அடிக்வெண்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ளூயிட் நிறைய எடுத்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயின் இருக்கும். ஸோ பெயினுக்காக வந்து அனல்ஜெசிக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மெயினாக கொடுக்குறாங்கன்னா ஆஸ்பிரின் அண்ட் பேராசிட்டமல். இன் கவர்மெண்ட் ஓபியில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் தே வில் கிவ் ஒன்லி பேராசிட்டமல் ஒன்லி. அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி. ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பினா பெனிசிலின், ஆம்பிசிலின், அமாக்சிசிலின் வித் கால்வினிக் ஆசிட் கொடுத்தாவே போதும். அதுவே வந்து ஒரு 10 days கொடுத்தாவே மோஸ்ட்லி க்யூர் ஆகிடும். இல்லை பெனிசிலின் வந்து அவங்களுக்கு வந்து அலர்ஜிக்காக இருக்குது, சென்சிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அவங்களுக்கு எரித்ரோமைசின் அதுக்கு நாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட்டில் 2 ட்ரக் தான் மோஸ்ட்லி, அனல்ஜெசிக் ஒன்று, ஆன்டிமைக்ரோபியல் தெரப்பி ஒன்று. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிகேஷன். ஸோ ஓகே எனக்கு டான்சிலைட்டிஸ் வந்துருச்சு, நான் அப்படியே விட்டுட்டு அதை கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அடுத்து அப்படின்னு பார்த்தோன்னா க்ரானிக் டான்சிலைட்டிஸாக வரும். அக்யூட் டான்சிலைட்டிஸ் வந்து ப்ராப்பராக நான் ட்ரீட் பண்ணலை, அடிக்வெண்ட்டாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்து நான் அடிக்வெண்ட்டாக நான் எடுத்துக்கல, அப்படியே நான் விட்டுட்டேன் அப்படின்னா க்ரானிக் டான்சிலைட்டிஸ் வரும். அதே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பெரிடான்சிலர் ஆப்சஸ் வரலாம், பேராபெரிஞ்சியல் ஆப்சஸ் வரலாம். அதுக்கப்புறம் செர்விக்கல் நோடு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா செர்விக்கல் ஆப்சஸ், அதாவது ஜுகுலோ டைகாஸ்ட்ரிக் நோடு செப்பரேஷன் வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா. டான்சிலைட்டிஸும் இருந்து இயர் பெயினும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது டான்சிலைட்டிஸும் அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவும் சேர்ந்து இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ருமேட்டிக் ஃபீவர். மேபி இந்த டான்சிலைட்டிஸ் வந்து குரூப் ஏ ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் பாக்டீரியானால் காஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ருமேட்டிக் ஃபீவர் வரலாம். அதுக்கப்புறம் சாப் மீன்ஸ் சப் அக்யூட் பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ், அதாவது வால்வுலர் டிசீஸ் அவங்களுக்கு வரலாம். காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா இவ்வளோ தான். இந்த காம்ப்ளிகேஷனே ஜென்ரலாக வைவா கொஷின்ஸில் கேட்பாங்க, டான்சிலைட்டிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூட் டான்சிலைட்டிஸ், பெரிடான்சிலர் ஆப்சஸ், பேராபெரிஞ்சியல் ஆப்சஸ், அதுக்கப்புறம் செர்விக்கல் ஆப்சஸ், அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா, ருமேட்டிக் ஃபீவர் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப் அக்யூட் பாக்டீரியல் எண்டோகார்டைட்டிஸ் இருக்கலாம். இது ஏன் வருது அப்படின்னா குரூப் ஏ ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். இங்கே ஏங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் ஏ ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் டான்சிலைட்டிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.